எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வயலட் ஆட்டோ ஸ்பேர்ஸ் அப்படிங்கிற இந்த சம் நம்பர் 6 அண்ட் சம் நம்பர் 7 பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம வழக்கம் போல் டேலியில் போயிட்டு கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டேலியில் போய்ட்டு இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணுங்கள். எஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் மோடில் வரும். கண்டினியூ இன் எஜுகேஷன் மோட் அதை போய் செலக்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 123 பேட்சில் சரவணா கார்பரேஷன் வரைக்கும் தான் போட்டிருக்கோம். எனக்கு தெரியும் என்னென்ன கம்பெனி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னுட்டு. ஏன்னா நான் வந்து இங்கே டேட்டா வச்சுருக்கேன், தெரியாமல் இல்லை. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது தான் நான் கேட்குறது. இங்கே வந்து கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் ஆட்டோ ஸ்பேர்ஸ். கம்பெனி பேர் வயலட் ஆட்டோ ஸ்பேர்ஸ். இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் 26-27 அப்படின்னு வச்சுப்போம். இங்கே வரும்போது எண்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த இதை எடுத்துருங்க. அட்ரஸ் வந்து 3 லைனில் டைப் பண்ணிங்க, சோம்பல் படாதீங்க. அட்ரஸ் வந்து 3 லைனில் டைப் பண்ணுங்கள். பிருந்தாவனம் செகண்ட் ஷீட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப் எடுத்து வச்சுட்டு நான் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் கூட ஒர்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? சேட்பட்டு சென்னை 6,31,000. ஸ்டேட்டு இன்னொரு முறை போட்டுக்கோ, பின்கோடு இன்னொரு முறை போட்டுக்கோ. 28361563 8825470442. மெயில் ஐடி போட்டுங்க. மொபைலெல்லாம் வந்து மியூட் பண்ணி வைங்க. ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. ஓகேவா? ஃபினான்ஷியல் இயர் 1/4/26. இது வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்டெப்பு இந்த மாதிரி பண்ணுங்கள். ரெண்டாவது ஸ்டெப்பு, ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணின வேகத்துக்கு உங்களுக்கு F11 ஃபியூச்சர் வரும். இது ஃபஸ்ட்டு டைம் தானாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதில் கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி எனேபிள் த ஃபியூச்சர் ஆஸ் பர் யுவர் பிஸ்னஸ் நீட்னு வரும். இதில் வந்து பில் வைஸ் வந்து வேண்டாம். அடுத்தது நான் சொல்கிற வரைக்கும் இன்வென்ட்ரியும் ஜிஎஸ்டி 3மே வேண்டாம். என்னென்ன வேண்டாம்? பில் வைஸ் வேண்டாம், இன்வென்ட்ரியும் வேண்டாம், ஜிஎஸ்டியும் வேண்டாம். இந்த 3 வேண்டான்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுங்க. சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஏ. சேவ் பண்ணுறது ஷார்ட்கட் என்ன? கண்ட்ரோல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி நம்ம க்ரியேட் பண்ணதும் டிஃபால்ட்டாக 2 லெட்ஜர் இருக்கும். ஒன்று கேஷ், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு அந்த கேஷ் லெட்ஜரை போய்ட்டு நீங்கள் ஆல்டர் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அட் பேங்க்கு, கேஷ் இன் ஹேண்டுன்னு இருக்குது. இதில் கேஷ் இன் ஹேண்டை வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணணும். அமௌண்ட் வந்து 3342. ஒரு லெட்ஜர் வந்தோடனே உங்களுக்கு பார்த்த உடனே தெரியணும் அண்டர் என்ன வரணும், அது என்ன பேலன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல தெரியணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இந்த சம்மில் கிடையாது. ஸோ பாக்கியெல்லாம் மல்டிபிளில் பண்ணலாம். இப்போ நம்ம முன்னாடி சிங்கிளில் பண்ணோம், இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் லெட்ஜரில் வேகமாக பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது? கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு லெட்ஜரில் போய்ட்டு Alt-H மல்டி மாஸ்டர். அங்கே போய்ட்டு மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள், என் கூட சொல்லி பாருங்கள். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், Alt-H மல்டி மாஸ்டர், மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். எஸ்கேப். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், Alt-H மல்டி கிரியேட் ஆல் ஐட்டம். இது எதுக்காக? லெட்ஜர் வந்து மல்டிபிள் மோடில் க்ரியேட் பண்ணுறது. ஹவு டு கிரியேட் த லெட்ஜர் இன் மல்டிபிள் மோட் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், Alt-H மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். இப்போ நம்ம என்ன கேஷ் போட்டுட்டோம், அது தவிர பாக்கி எல்லாத்தையும் போடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அக்கௌண்டன்ட் சேலரி 12,000. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்டன்ட் சேலரி. நீங்கள் வந்து டைப் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டைப் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர்லாம் பண்ணணும். உங்களுக்கு புரியணுங்கிறத நான் இங்கே கேப்ஸில் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் கேப்ஸில் பண்ணக்கூடாது. அடுத்தது ப்ரொப்ரைட்டர் சேலரி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 36,000. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் சேலரி 24,000. ஸ்டாஃப் சேலரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பென்ஸு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு. எவ்வளோ அமௌண்ட்டு? 24,000. டெபிட் பேலன்ஸ் தெரியுதுங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்டு 6,150. அட்வர்டைஸ்மெண்ட்டு சின்ன டவுட் சொல்லுப்பா. இந்த ப்ரொப்ரைட்டர் சேலரி இருக்கு இல்லையா? ஆமாம். நம்ம லாஸ்ட் வீக்ல ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இண்டிவிஜுவல் ஒரு ப்ரொப்ரைட்டர் இருக்காருன்னா அவருக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரே டேட்டா தான் மெயின்டைன் பண்ணணும், ரைட்டா? ரைட், ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம ப்ராக்டிக்கல் பேஸில், இது வந்து ஜஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ்க்காக நம்ம கொடுக்குறோம். சரி சார், இதுக்கு இது கான்ட்ரா போடுறோம் இல்லையா?
கான்ட்ரா போடும்போது ஜஸ்ட் அட்ஜஸ்ட் கான்ட்ரா போடுறோம் இல்லையா, இந்த ப்ரொப்ரைட்டர் சேலரிக்கு வந்து அவர் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டும் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டும் ஒரே அக்கௌண்ட் வச்சிருக்காரு, ஒரே டேட்டா வச்சிருக்காரு. வச்சிருக்கும் கான்ட்ரா போட்டோம்னா அது எப்படி இந்த லெட்ஜர் இம்பாக்ட் வரும், சேலரி ப்ரொப்ரைட்டர் சேலரி இம்பாக்ட் எப்படி வரும்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டர் சேலரிங்கிறது கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நான் தான் வந்து சீனிவாசன், நான் சீனிவாசன் ஏஜென்சிஸ்னு வச்சு ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணுறேன். என்னுடைய அக்கௌண்ட்ஸும் நம்ம ரெண்டாக மெயின்டைன் பண்ணுவோம். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாக மெயின்டைன் பண்ணுவோம். இங்கே எல்லாமே ஒன்றா இருக்குது, ப்ராக்டிக்கலாக ரெண்டாக மெயின்டைன் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஸ்னஸ் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக என்னுடைய சீனிவாசன் ஏஜென்சிஸில் இருக்கும். அதில் வந்து ப்ரொப்ரைட்டர் சேலரிங்கிறது இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அந்த ப்ரொப்ரைட்டர் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது டிசர்வ்டு எக்ஸ்பென்சர் தான் அது, ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஃபைனலாக நெட் ப்ராஃபிட் அல்லது நெட் லாஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீனிவாஸ் ஏஜென்சிஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்ரீனிவாசன் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருப்போம், அதில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். அது வந்து செட் ஆஃப் ஆகிடும். பொதுவாக ஸ்டாஃப் சேலரி மாதிரி ப்ரொப்ரைட்டர் சேலரி ஒன் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கணக்கு பண்ணுறதா கொண்டு வரும், ஓகேங்களா? இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் பார்வையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். இன்கம் டேக்ஸில் வந்து நீங்கள் ஒரு லஞ்சம் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் லஞ்சம் கொடுத்தேன்னு நீ அக்கௌண்ட் பண்ணலாம் அப்படின்னா, அக்கௌண்ட் பண்ண இப்படி கூடாதா அப்படின்னா, பண்ணக்கூடாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பண்ணலாம். நான் வந்து ஐ பெய்டு பிரைப்னே சொல்லி நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா அது வந்து ஆடிட்டர் வந்து அது டிசர்வ்டு எக்ஸ்பெண்டிச்சர்னு பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நீ வந்து பணம் கொடுத்துருக்க, உனக்கு கேஷ் ஷார்ட்டேஜ் ஆகக்கூடாது, நீ நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நீ வந்து நான் லஞ்சம் கொடுத்தேனே கழிடு, ஒன்றும் தப்பு கிடையாது, ஓகேவா? இன்கம் டேக்ஸ்காரன் ஏன் லஞ்சம் கொடுத்தேன்னு கேட்க முடியாது. வேணால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோ அல்லது வேறு யாரோ தான் கேட்க முடியுமோ வழியோ மற்ற யாரும் கேட்க முடியாது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஏன் கொடுத்தேன்னு கேட்க முடியாது. அதே மாதிரி நான் வந்து சூதாடி ஜெயித்தேன் அப்படின்னு அதுவும் நீ உன்னோட இன்கமாக காட்டலாம், ஸ்பெகுலேஷன் இன்கம். அதையும் வந்து இன்கம் டேக்ஸ் கேட்காது. நீ வந்து உன்னோட இன்கம்க்கு டேக்ஸ் கட்டுறியா, அவ்வளோதான் பார்க்கும். எக்ஸ்பெண்டிச்சர் அலோடு எக்ஸ்பெண்டிச்சரா, அதோட முடிஞ்சு போச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா அலோடு எக்ஸ்பெண்டிச்சரா டிஸ்அலோடு எக்ஸ்பெண்டிச்சரா, அவ்வளோதானே ஒழிய இன்கம் டேக்ஸ் ரோடு. அது வந்து நேர்வழியில் செய்யப்பட்டதா அப்படிலாம் அது பார்க்கணுங்கிறதுலாம் கிடையாது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்டாஃப் சேலரிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து உண்மையிலே நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பேன். சப்போஸ் நான் ஒரு வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னா நான் மாதம் 20,000 சம்பளம் வாங்கிப்பேன். அப்போ அங்கே போகாமல் இங்கே நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். அப்போ நார்மலாக நான் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் போது அந்த ப்ராஃபிட் வந்து என்னுடைய சேலரி போக மிச்சம் இருக்கிறது தான் என்னுடைய ப்ராஃபிட். அது ஒரிஜினல் ப்ராஃபிட் தெரியணுங்கிறத நான் ப்ரொப்ரைட்டர் சேலரி நான் கிளைம் பண்ணுறேன். கிளியரா? ஸோ கம்பெனியை பொறுத்தவரைக்கும் அது ப்ரொப்ரைட்டர் சேலரி மேபி டிசர்வ்டு எக்ஸ்பெண்டிச்சர், அது வந்து இதோட ஆட் பண்ணிடலாம் இன்கம் டேக்ஸை பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு எம்ப்ளாயி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த எம்ப்ளாயினுடைய ரிலேட்டிவ், அந்த ரிலேட்டிவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பாட்டுக்கு மானாவாரியாக சம்பளம் அள்ளி கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக வெளியில் ஒரு அக்கௌண்டன்ட் போட்டிருக்கேன், அந்த அக்கௌண்டன்ட்டுக்கு மாதம் 12,000 சேலரி அப்படின்னா இந்த 12,000 15,000 அதே ஆளுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே. நான் வந்து எனக்கு சொந்தக்காரன் ஒருத்தனை போட்டு அவனுக்கு நான் செய்யணுங்கிறத நான் 1,00,000 ரூபா சம்பளத்தை போட்டு விட்டேன்னா அது டிசர்வ் பண்ணுறதுக்கு ரைட் இருக்குது, ஓகேவா? ஆமாம், ரைட் ஆர் ராங் சார்? ரமேஷ் பாபு சார் சொல்லுங்க, ஓகேவா? கண்டினியூ பண்ணலாமா? ட்ராயிங்ஸ், டெபிட் பேலன்ஸ், இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு வாத்தியார்ட்ட கேட்டிங்கன்னா உங்களால் சொல்ல முடியாது, நம்ம அக்கௌண்டண்ட்டு, அதனால் என்னால் சொல்ல முடியுது. ட்ராயிங்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸு பாருங்கள், நான் அக்கௌண்டன்ட்ங்கிறதுனால சொல்கிறேன். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஆக்சுவலாக இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸு இது வந்து சஸ்பென்ஸாக இருக்குது நமக்கு. ஆக்சுவலாக வந்து ஆன்சர் இல்லை, அதனால் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். உண்மையிலே சொன்னீங்கன்னா நான் நினச்ச மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் இது இல்லை. என்னுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் சம்மு நான் நாளைக்கு போடுறேன் பாருங்கள், அது ஓப்பனிங் பேலன்ஸ் சம். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 2955. பர்ச்சேசஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், பர்ச்சேசஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 6,11,625. ரெண்ட் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 25,200. salary under indirect expenses, salary under indirect expenses 72,000. telephone charges under indirect expenses, telephone charges under indirect expenses 4,565. traveling expenses under indirect expenses, traveling expenses 1,846. wages under direct expenses,
வேஜஸ் வந்து 30,600. கேஷ் அட் பேங்க் சும்மா வச்சுக்கோங்க, ஒரு பேங்க்குன்னு போட்டுக்கிறேன். இப்போ கேஷ் அட் பேங்க்னு போடாதீங்க, ஏதாவது ஒரு பேங்க் நேம் போடுங்க. இந்தியன் பேங்க் நான் போட்டுக்கிறேன். 1599. கேஷ் இன் ஹேண்ட் போட்டாச்சு. கம்ப்ரெஷர் அப்படிங்கிறது காற்றடிக்கிற மிஷினு, ஆட்டோ 2 வீலர் மெக்கானிக்கு, அதனால் 34,000. அடுத்தது கம்ப்யூட்டர் 34,000. கம்ப்யூட்டர்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் அசட் 34,000. ஃபர்னிச்சர் அண்டு ஃபிக்சர்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் அண்டு ஃபிக்சர்ஸ் ஃபிக்ஸ்டு அசட்டு 21,350. ஸ்டாக் இன் ஹேண்டு அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்ட், ஸ்டாக் இன் ஹேண்டு அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்டு. ஸ்டாக் இன் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21,000. சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் 4,23,155. சர்வீஸ் சார்ஜஸ், இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சார்ஜஸ் எக்ஸ்பென்ஸ் கிடையாது, இன்கம். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், மெக்கானிக் இல்லையா? ஆமாம், அது வந்து டைரக்ட் இன்கம் கீழே வரணும். மெக்கானிக் 2 வீலர் மெக்கானிக்கல் இன்கம் 1,43,550. அடிஷ்னல் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, அடிஷ்னல் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு 35,000. அடுத்தது கேபிட்டல் வந்து 2 lakh, கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு 2 lakh. சன்ட்ரி கிரெடிட்டார் அன்செக்யூர்ட் லோன், அவ்வளோதான். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், சாரி, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டார் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் 53,999. அன்செக்யூர்ட் லோன், அன்செக்யூர்ட் லோனு அண்டர் அன்செக்யூர்ட் லோன் 1,50,000. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் 7,000 இருக்குது. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி பார்ப்போம், எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் பாருங்கள். இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்தால் சம் தப்புன்னு அர்த்தம். இப்போ இந்த அமௌண்ட் இருக்குது 7,000. 7,000 2ஆல் வகுங்க. 7,000 டிவைடட் பை 2 3,500. ஸோ 7,000க்கோ அல்லது 3,500க்கோ ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள். முதல்ல வந்து என்ன பண்ணணும், 7,000க்கு அல்லது 3,500க்கு ஏதாவது இருக்கா பார்ப்போம். இந்த 7,000 அல்லது 3,500க்கு ஏதாவது இருக்கா பாருங்கள். 7,000 அல்லது 3,500க்கு 7,000 இருக்கு பாருங்கள். மோட்டார்னு ஒன்று இருக்குது, இதை நம்ம விட்டுட்டோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணோம், இங்கேருந்து எஸ்கேப் கொடுத்துட்டு கிரியேட்டு லெட்ஜர் மோட்டார் அண்டர் ஃபிக்ஸ்டு அசட் 7,000. ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம டேலி பண்ணணும். பேலன்ஸ் ஷீட், இந்த பேலன்ஸ் ஷீட் சம்மு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,88,099. இதான் வந்து ஆன்சர். வாட்ஸ்அப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சம்மை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடலாம். இப்போ நம்ம 7th சம் போடலாம். எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம்மை வந்து ஷட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ Alt-K H என்டர். புதுசாக இன்னொரு கம்பெனி க்ரியேட் பண்ணுவோம். இந்த கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா தேவி ஹைடெக். ஓகேவா? தேவி ஹைடெக்கு. ஃபினான்ஷியல் இயர் வந்து 25-26ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், எண்டு போயிட்டு அந்த பேக் ஸ்பேஸை யூஸ் பண்ணி நம்ம அதை அந்த ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிடணும். அட்ரஸ் வந்து 3 லைனில் எப்போதும் டைப் பண்ணுங்கள். பிருந்தாவனம், செகண்ட் ஷீட்டு, கமா சேட்பட்டு, கமா சென்னை. நான் வந்து எங்கேயாவது சோம்பேறி தரம் போகிறேன்னா பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் படாமல் ஒர்க் பண்ணணும்.
நான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஓடுது அப்படிங்கிறது பாருங்கள். அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் அதை ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கணும். ஓகேவா? ராஜா ஸ்ரீனிவாசன் 1972 ஏப்ரல் 25 என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கிறோம். பில் வைஸ் வேண்டாம், இன்வென்ட்ரி வேண்டாம், ஜிஎஸ்டி வேண்டாம், கண்ட்ரோல் ஏ. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணோம், கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜரில் கேஷ் எவ்வளோன்னு பாருங்கள். இப்போ வந்து கேஷ் லெட்ஜர் செலக்ட் பண்ணி சார் இன்னும் டக்குன்னு போகிறான்னு நினைக்காதீங்க. கண்ட்ரோல் எண்டு கொடுத்தீங்கன்னா கீழே வரும். அதாவது இங்கேருந்து இங்கே வந்துடும் லெட்ஜர் மட்டும். கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தீங்கன்னா மேலே வரும். ஸோ கண்ட்ரோல் எண்டு, கண்ட்ரோல் ஹோம், கண்ட்ரோல் எண்டு, கண்ட்ரோல் ஹோம், இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மவுஸ் யூஸ் பண்ணாதீங்க, கீபோர்டு யூஸ் பண்ணுங்கள். ஷார்ட்கட் கீஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நான் வந்து குமார் பேக்கரி அண்ட் அசோசியேட்ஸ்னு ஒரு ஆடிட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். அந்த ஆடிட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து சேலரி வந்து மாதம் 15,000 கொடுத்தாங்க. என் கூட இன்னொருத்தர் இருந்தார், அவர் எனக்கு அசிஸ்டண்ட்டு. அவருக்கு சேலரி வந்து ஸ்டைஃபண்டு, சிஏ படிக்கிறார், மாதம் 3000 ரூபாய் சம்பளம். நானும் சிஏ என்ட்ரு தான் படித்தேன், அவனும் சிஏ என்ட்ரு தான் படித்தான். எனக்கு வந்து ஃபேமிலி மேன்கிறதுனால மாதம் 15,000 எனக்கு சேலரி கொடுத்தாங்க. அதே வேலை அவருக்கு வந்து 3000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் என்ன உண்மையாக அப்படின்னா, இந்த 3000 ரூபாய் வாங்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டு பண்ணுற அந்த வேலையை 15,000 வாங்கிட்டு என்னால் பண்ண முடியல. ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்து அவங்க ஆடிட்டருக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. சொல்கிறதுக்கெலாம் ரொம்ப சகஜப்பட்டு இருந்தாங்க. ஒரு முறை நேராக கூப்பிட்டே சொல்லிட்டாங்க, ஸ்ரீனிவாசன் உங்களுக்கு நீங்கள் மேரேஜுங்கிறதுனால உங்களுக்கு தரோம், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் அப்படின்னாங்க. அப்போ வந்து நான் வந்து என்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. உடனே நான் அந்த 3000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற அந்த பையன்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி ஆடிட்டர் சொல்லிட்டாருப்பா, இந்த வயசுக்கு மேலே எனக்கு கஷ்டமாக இருக்குது, போய் கேட்குறதுக்கும் அவர் திட்டு வாங்குறதுக்கும் ஏதோ தெரியாமல் ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் எப்படி என்னை விட வேகமாக ஒர்க் பண்ணுறீங்க, ஏன் வந்து என்னால் வேகமாக ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு சார் நீங்கள் வந்து நீங்களாக கேட்குறீங்கிறதுனால நான் சொல்கிறேன், இல்லைனா நான் சொல்ல மாட்டேன் சார், ஏன்னா நீங்கள் எனக்கு சீனியர், நீங்கள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் வந்து எக்ஸலில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுவேன் சார், மவுஸே யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து எக்ஸலுக்கும் டேலிக்கும் சரி ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுவேன் இல்லையா. மவுஸ் வந்து நீங்கள் பாருங்கள், நான் மவுஸ் எப்பயாவது யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ மவுஸே யூஸ் பண்ணாமல் நான் ஒர்க் பண்ணுவேன் சார். அதனால் வந்து என்னென்னா என்னால் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் சார் அப்படின்னா. மவுஸே யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுனால என்னால் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் சார். ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸல் ஃபைலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸல் ஃபைலே இருக்குது, நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஒரு பேசிக் சம்மு ஏதாவது ஒன்று போட்டுருவேன், பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், ஏதோ ஒரு எக்ஸல் சம் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவேன். எதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணவே கூடாது. சரி, மவுஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. டேலியில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். அது கூட விண்டோஸ் பட்டன் அழுத்தி டேலி போட்டிங்கன்னா வந்துடும். நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு. ஒன்றும் இல்லை, மேலே இருக்குல்ல, இது வந்து நான் ஃபில்டர் பண்ணணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபில்டர் போடுறேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்டர் போட்டு மொபைல் பிளாங்காக இருக்கிறதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பாருங்கள், ஃபில்டர் போட்டேன், டக்குன்னு போய்ட்டு இதை எடுக்கிறேன் பாருங்கள். அங்கே போய்ட்டு பிளாங்க்லாம் எடுத்துட்டேன். ஸோ இந்த நம்பர்லாம் மொபைல் நம்பர் இல்லாமல் இருக்குது. இந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கு மொபைல் நம்பர் இருக்குது. ஓகேவா? இதை ஃபில்டரை ரிமூவ் பண்ணோம், எடுத்துட்டேன். சார் இதுக்கு 1 2 போடணுமா? இதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் நான் போடுறேன். இப்போது எத்தனை போடுறேன் பாருங்கள், 1. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? நான் போட்டு முடிச்சிட்டேன், அது வரல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றும் வரல, ஒரு நிமிஷம். பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். 10,47,575 போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து காரணம் என்ன அப்படின்னா, அந்த பையன் தான் எனக்கு காரணம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறது என்ன காரணம் அப்படின்னா, ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுறது தான் காரணம். ஷார்ட்கட் கீஸு யூஸ் பண்ணுறது தான் காரணம். ஸோ டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல், டேலி, வேர்டு இதிலலாம் நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணாமல் டேலி யூஸ் பண்ணுங்கள், சாரி ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் கீஸ் பயன்படுத்துங்க. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நான் வந்து ஒரு ஷார்ட்கட் கீ, இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் கீ Ctrl 5 அடிச்சுன்னா இந்த நம்பர் வேண்டாம். இது வந்து இப்போ தான் இந்த வயசில் எனக்கு தெரியும். 56 வயசில் இந்த மாதிரி ஒரு நம்பர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இதை வந்து அடிக்கலாம். அதுக்கு வந்து கண்ட்ரோல் பட்டனை பிடிச்சிட்டு F5 போட்டால் போதும்,
அடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஓகேவா? டிஸ்கவரி அது இன்வென்ஷன் கிடையாது, டிஸ்கவரி. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வேகமாக ஒர்க் பண்ணணுன்னா ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுங்கள். மொபைலில் ஒருத்தரை ஃபோன் பண்ணி கூப்பிட்னா கூட நம்பர் போட்டு கூப்பிடுங்க, அப்போ உங்களால் வேகமாக செய்ய முடியும். இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ வேகமாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், கேஷ் லெட்ஜரை ஆர்டர் பண்ணோம். இந்த சம்மில் கேஷ் எவ்வளோ இருக்குது பார்ப்போமா? தேவி ஹைடெக் சம்மில் வைலட் ஆர்டர்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது தேவி ஹைடெக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஷ் ஆன் ஹேண்டு 31,141 31,141 டெபிட் பேலன்ஸ். அதுக்கப்புறம் எஸ்கேப் மல்டிபிள் லெட்ஜர் கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். டக்குன்னு போடணும். எவ்வளோ வேகமாக ஒர்க் பண்ணுறோம் பாருங்கள். மெட்டீரியல் வந்து அண்டர் பர்ச்சேஸில் போட்டுக்கோ. மெட்டீரியல்ஸு அண்டர் வந்து பர்ச்சேஸில் போட்டுக்கோ. 19,56,534. அமௌண்ட்டு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் ஒரு வாட்டி படித்து பார்த்து அதை மைண்டில் ஏற்றிட்டு அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ண பழகுங்க. லேபர் அப்படின்னா 10,1094 அப்படிலாம் படிக்காதீங்க. ஓகேவா? 10,94,200 அப்படி தான் படிக்கணும். இப்போ லேபர் அப்படின்னா அண்டர் வந்து டைரக்ட் வேஜஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 10,94,200. இப்போ நான் எப்படி அடிக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், மைண்டில் வந்து வாங்கிக்கணும். ஓகேவா? அமௌண்ட் வந்து நீங்கள் மைண்டில் வந்து வாங்கிக்கணும். அமௌண்ட் அந்த மாதிரி மைண்டில் வாங்கிட்டு நீங்கள் அடிக்கணும். டெலிஃபோன் 8,000. டெலிஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபிக்ஸ்ட் அசெட்டில் போட்டுக்கலாம். 8,563. ஃப்ரைட்டு 47,850. ஃப்ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 47,850. யாரோ வந்தாங்க, அதனால் டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஏன் லேட்டாக வராங்கன்னு தெரில. திவ்யா ஏன் லேட்டு? திவ்யா லேட்டாக வராதிங்க. டூல்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் அசெட்டு. டூல்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் அசெட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 41,125. அடுத்தது ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 54,496. வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸு அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 10,948. பார்ட்னர் சேலரி 6,000. பார்ட்னர் சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 68,000. பார்ட்னர் சேலரிங்கிறதுலேருந்து இது ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிறது அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா கேபிட்டல் கொடுத்ததுக்கு கம்பெனி நமக்கு பணம் தருது கம்பெனிலேருந்து. ஃபர்னிச்சர் அண்டர் ஃபிக்ஸட் அசெட்டு. ஃபர்னிச்சர் அண்டர் ஃபிக்ஸட் அசெட்டு 18,750. வெஹிக்கிள் 37,500. வெஹிக்கிள் அண்டர் ஃபிக்ஸட் அசெட்டு 37,500. பில்டிங் டூல்ஸு அண்டர் ஃபிக்ஸட் அசெட்டு 2,03,750. ஸ்டாக்கு அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்டு. ஸ்டாக் அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்டு 7,89,696. பேங்க்கு இந்தியன் பேங்க் அல்லது கனரா பேங்க் ஏதோ ஒரு பேங்க் போட்டுக்கோ. இந்தியன் பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு 31,368. கேஷ் போட்டாச்சு. ஸ்ரீராம் கரண்ட் அக்கௌண்ட்டு. ராம் கரண்ட் அக்கௌண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது எப்போ மாதிரி சுச்சுவேஷன் வரும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் வரும் ஜென்ரலாக. கேபிட்டல் வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடாக இருக்கும்போது இது வந்து கரண்ட் அக்கௌண்ட் வரும். இது வந்து ஒன்றும் சொல்லலை, பட் இது வந்து டெபிட் பேலன்ஸ் 2,21,904ங்கிறது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இது வந்து டெபிட் பேலன்ஸு, பட் இது நீங்கள் போட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். சர்வீஸ் சார்ஜஸ் அப்படிங்கிறது நமக்கு இன்கம். அது சர்வீஸ் சார்ஜஸ்ங்கிறது நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நம்ம பண்ணுற சர்வீஸ்க்கு நம்ம அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறோம். 33,55,413. நானே 2 வாட்டி பார்த்துட்டேன். பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இன்கம்.
பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு, நமக்கு அது இன்கம். சர்வீஸ் சார்ஜ் அமௌண்ட் கொஞ்சம் தப்பாக இருக்கு. அமௌண்ட் தப்பாக இருக்கா? 33 lakh. ரைட், ஓகே. நான் வந்து அது தெரிஞ்சு தான் போட்டேன், அது இருக்கட்டும். ஏங்கிறது அப்புறம் நான் சொல்கிறேன். சரி சார். பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு நான் வந்து சம்டைம்ஸ் அந்த மாதிரி அமௌண்ட் போடுவேன், ஓகேவா? அது வேணும்னு தான் போடுவேன். எல்லாத்தையும் கரெக்டாக போட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து தப்பாக பண்ணினா எப்படி பண்ணுறது தெரியாமல் போயிடும். வேறு ஒன்றும் இல்லை. 7,50,000 அட்வான்ஸ் ரிசீவ்டு. ஒவ்வொரு சம்பளையும் நான் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லி தரணும்னு நினைப்பேன். அட்வான்ஸ் ரிசீவ்டு வந்து அண்டர் சண்டே டேட்டார். பட் அட்வான்ஸ் ரிசீவ்டு அப்படிங்கிறது 5,31,250. அட்வான்ஸ் ரிசீவ்டு அப்படின்னா நீங்கள் சண்டே டேட்டார்னால டெபிட் பேலன்ஸ் அர்த்தம், இல்லை அது கிரெடிட் பேலன்ஸ். நோட் பண்ணதுக்கு நன்றி. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகிடுச்சா பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகலைன்னா எப்படிங்கிறது பார்க்கலாம். திவ்யா ஏன் சும்மா வெளியில் போய்ட்டு வரீங்கன்னு தெரில. இப்போ பேலன்ஸ் ஷீட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகாது. டிஃப்ரென்ஸ் வந்து 1270 அப்படின்னு இருக்குது. இந்த 1270 எதனால் வந்தது? அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நான் திடீர்னு நல்லா பரவாயில்ல. யார் கண்டுபிடிச்சது? யார்? சேல்ஸ் அமௌண்ட்டு மாற்றணும். சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளவு? டிஃப்ரென்ஸு 33,54,413. இது வந்து 33,54,430. இது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணுங்கிறத நான் அந்த மாதிரி போட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து 270 இருக்குது. இந்த 270 எதனால் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா இது வந்து 9 எரர் அப்படின்னு பேர். அதாவது 270 நீங்கள் இப்படியும் கூட்டலாம். எப்படி கூட்டலாம் அப்படின்னா 2 + 7 கூட்டினா 9 வருது. அதாவது 270 டிவைடட் பை 9. அதால் பார்த்தீங்கன்னா 30, மீதி வந்து 0 வரும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் 9 எரர்னு பேர். நீங்கள் வந்து செக் பண்ணுவீங்க. செக் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டேலி ஆகாது. என்ன சார் அப்படின்னா இந்த மாதிரி 9 எரர் இருக்கான்னு பாருங்கள். இந்த சம்மில் நான் உங்களுக்கு புதுசாக சொல்லிக் கொடுத்த ஒரு கான்செப்ட்டு 9 எரர். 9 எரர் அப்படிங்கிறதுனா கண்ணு தெரியாமல் பண்ணுற எரர், ஓகேவா? அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் 9ஆல் வகுத்தா மீதி வந்து 0 வரும், ஈவு போக. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு அமௌண்ட்டு. என்ன அமௌண்ட்டு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு, ஓகேவா? இங்கே இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு நான் போட்டிருக்கேன். நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேங்கிறதையும் நான் கணிச்சு தான் வைப்பேன் மிஸ்டேக் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா 12,362. அதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன்? 12,632ன்னு போடுறேன். இங்கே இருந்தபடியே இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் என்டர். இங்கே இருந்தபடியே மாற்ற என்னன்ட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்து இந்த இடத்துல 12,362 போட்டிங்கன்னா உங்களுக்கு டேலி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் கிடையாது, ஓகேவா? இதோடைய ஆன்சரையும் எடுத்து நான் உங்களுக்கு கூகுளில் போடுறேன். அட்டண்டன்ஸ் எடுப்போம், விடைபெறுவோம். இந்த ஆன்சரையும் நான் போட்டேன். ஸோ இந்த 2 சமயம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக போட்டு பாருங்கள். ப்ராக்டிக்கலாக போட்டு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் அனுப்புங்க. நான் பண்ணதையே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்றாதீங்க. நீங்கள் வந்து சொந்தமாக ஒர்க் பண்ணி போடுங்க. தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒன்று பார்த்துருக்கோம். அது என்ன? 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். டெய்லி அதை சொல்ல விடாதீங்க. ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுங்கள், மவுஸ் யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது எரரில் வந்து பார்த்திங்கன்னா எரர் ஆஃப் ஒமிஷன், எரர் ஆஃப் கமிஷன், காம்பன்சேட்டிங் எரர், அந்த மாதிரி நிறைய எரர் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் எரர், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் எரர்லாம் நிறைய இருக்குது. எரர் ஆஃப் ஒமிஷன்னா ஒரு என்ட்ரியை விட்டுறது. எரர் ஆஃப் கமிஷன் அப்படின்னா ஒரு என்ட்ரியை அடிஷ்னலாக திரும்ப போடுறது, டூப்ளிகேஷன். காம்பன்சேட்டிங் எரர்னா ஒரு அக்கௌண்ட்டு டெபிட் பண்ணுறதுக்கு சேம் அக்கௌண்ட்டு இன்னொரு அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது காம்பன்சேட்டிங் எரர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9 எரர் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டில் வந்து 9ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். அதனால் உங்களுக்கு மீதி வந்து 0 வந்துச்சு அப்படின்னா, ஈவு போக மீதி 0 வந்தது அப்படின்னா அதில் 9 எரர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 9 எரர் பாருங்கள். பிரின்சிபல் எரர், பிரின்சிபல் எரர் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து பேஸ்ட் ஆன் அண்டர்ஸ்டாண்ட் தான் நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணணும். அது எப்படி உனக்கு வந்து தெரியணும். இது வந்து பேலன்ஸ் ஷீட் லெட்ஜரா, P&L லெட்ஜரா? பேலன்ஸ் ஷீட்னா அசெட் வருமா, லைபிலிட்டி வருமா? P&Lனா இன்கம் வருமா, எக்ஸ்பென்ஸ் வருமா? அது எதுக்கு ப்ராப்பராக எந்த குரூப் கீழே வரணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லி முடிவு பண்ணணும் பர்ஃபெக்டாக. அது மாதிரி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோமில் இன்னும் சில வேகன்சிஸ் இருக்குது, ஆஃப்லைன் அண்ட் ஆஃப்லைன். அதுவும் இருந்ததுன்னா உங்களுக்கு இருந்தால் சொல்லி அனுப்புங்க. நன்றி, வணக்கம். மற்ற பேட்ச்லேருந்து வந்தவங்க அந்தந்த பேட்ச்க்கு போய்ட்டு அட்டண்டன்ஸ் போடுங்க. இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இங்கே இருக்காங்க.